வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. நடிகர் விஜய் தேர்தல் இன்னும் 2-3 நாள்ல நடைபெற இருக்கின்ற நிலையில் 2 நாள் தான் இருக்கு. சர்ச்சில் அப்படி முட்டி போட்டு இப்படி நடந்துக்கிட்டு ப்ரே பண்ணிட்டு போறாரு. பொதுவாக தமிழ்நாட்டு அரசியல் பாணிக்கு இதெல்லாம் ரொம்ப புதிது. இந்த பாணிங்கிறது ரொம்ப ஆபத்தானது. அதாவது கடவுள், ஜாதி, மதம், சடங்குகள் இதை முன்வைத்து ஒரு அரசியல்வாதி பேசினா பொதுமக்களே எச்சரிக்கையா இருங்க, அந்த ஆள் நடிகை, நாடகம் போடுறான்னு அர்த்தம். விஜய் நடிகைங்கிறது வேற, அரசியலே அந்த ஆள் நடிக்கிறாரு அப்படிங்கிறது நல்லா தெரியுது. எவ்வாறு ஒருத்தர் மக்கள் பிரச்சனையை பேசாம, மாநில நலன் குறித்து பேசாம, மொழி நலன் குறித்து பேசாம, உங்களுடைய கடவுள் நம்பிக்கை, சாதி நம்பிக்கை, ஊர் நம்பிக்கை, குலதெய்வம், மதம், இயேசு, அல்லாஹ், ராமர், கிருஷ்ணர், சிவன் பேசுறாங்களோ அவங்க நேர்மையானவங்க இல்லைன்னு அர்த்தம். ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க சிவனை நம்புறதும் இயேசுவை நம்புறதும் உங்க தனிப்பட்ட விருப்பம். இதுக்கும் அரசியலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. நீங்க திமுக, அதிமுக, காங்கிரஸ்க்கு எதை வச்சு ஓட்டு போட்டீங்க? அவர் இந்துங்கிறதுனாலயா, கிறிஸ்டின்ங்கிறதுனாலயா, முஸ்லீம்? அப்படி கிடையாது. முஸ்லீம், கிறிஸ்டின், இந்துக்கள் எல்லாருமே திமுகவுக்கும் போட்டிருக்காங்க, அதிமுகவுக்கும் போடுவாங்க, கம்யூனிஸ்டுக்கும் போடுவாங்க. அவர்கள் எதை பார்க்குறாங்க? என் தொகுதிக்கு இந்த வேட்பாளர் யார்? இந்த கட்சி என் மக்களுக்கு என்ன பண்ணுச்சு? இந்த தொழிலுக்கு என்ன பண்ணுச்சு? ஐடி வளர்ச்சிக்கு என்ன பண்ணுச்சு? வேலை வாய்ப்புக்கு என்ன பண்ணுச்சு? இப்படி பார்த்து பார்த்து வாக்களிப்பது தான் தமிழ்நாட்டுடைய பாணி. இவர்கள் வளர்ச்சியின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள், வளர்ச்சி திட்டங்களின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள், சமூக நீதி, இடஒதுக்கீடு, இது மாதிரி முற்போக்கான அம்சங்கள் மீது நம்பிக்கை இல்லாத கட்சிகள் எல்லாமே சவுக்கு எடுத்து அடிச்சுக்குவாங்க. பால் காவடி, அந்த அரோகரா, அந்த காவடி தூக்கிட்டு போறது. இப்ப விஜய் அதே பாணியில மண்டிட்டு போறாரா? இப்ப இதை ஒரு வீடியோவை போட வேண்டிய அவசியம் என்ன? நீங்க உண்மையிலே கிறிஸ்தவர், உங்களுக்கு கடவுள் நம்பிக்கைன்னா நீங்க பாட்டுக்கு ப்ரே பண்ணிட்டு போடுங்க சார். அதை ஏன் சார் இப்போ எலெக்ஷன் டயத்துல நான் சாமி கும்பிடுறேன், ஏசப்பாட்ட ப்ரே பண்றேன்னு கரூர 41 பேர் 1.5 வயசு குழந்தை செத்தப்ப கூட நீங்க பாவ மன்னிப்பு கேட்கல, அப்ப கூட சர்ச்சில் போய் மன நிம்மதி தேரல. இப்போ உங்களுக்கு போலீஸ் பெர்மிஷன் எல்லா இடத்துக்கும் வந்துருச்சா சார்? எல்லா இடத்துக்கும் இவ்வளவு ஃப்ரீயண்டா போறீங்க. இப்போ வரையும் கரூர்ல செத்தவங்க வீட்டுக்கு போல. இப்ப நீங்க ப்ரே பண்றத படமா எடுத்து போட வேண்டிய அவசியம் என்ன? வலிந்து கொண்டு நான் கிறிஸ்தவன், நான் சர்ச்சுக்கு போறேன், நான் ப்ரே பண்ணுவேன், இந்த நேரத்தில் நீங்க காண்பிக்க வேண்டிய அவசியம் என்ன? புரியுதா நாடகம்? நீங்க கிறிஸ்தவரா இருப்பது பிரச்சனை கிடையாது. நீங்க முஸ்லீமா இருப்பது, இந்துவா இருப்பது, பார்ப்பனரா இருப்பது எதுவுமே நாட்டில் மக்களுக்கு பிரச்சனை கிடையாது. நீங்க யாரா வேணாலும் இருந்துட்டு போங்க. அரசியல் பேசும்போது அரசியல்வாதியா இருக்கணும். மக்களின் நம்பிக்கைகளை பத்தி பேசக்கூடாது. நீங்க நம்பிக்கைகளை வச்சு மார்க்கெட் பண்றீங்க, அதை விதைக்கிறீங்க. நான் ஒரு கிறிஸ்டின், நான் என் பேர் ஜோசப், நான் கிறிஸ்டின். எந்த இடத்துல போய் திருச்சி கிழக்குல கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல போய் நான் ஒரு கிறிஸ்டின், நான் கிறிஸ்டின்ங்கிறீங்க. கன்னியாகுமரியில போய் அந்த பாதிரியார்கள் அந்த தொங்க விடுகின்ற அந்த ஜபமாலையை பெருசா தொங்க விட்டுட்டு கன்னியாகுமரியில பேசுறீங்க. அப்ப மதம் பார்த்து, சாதி பார்த்து, ஆள் பார்த்து ஓட்டு கேட்கிற தன்மை எலெக்ஷனுக்குள்ள ஒரு எலெக்ஷனை கூட பார்க்காத உங்ககிட்ட இப்பயே இவ்வளவு மோசமான தன்மை இருக்கு. முதல்ல ஒரு ஆட்சியை பிடிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள்ட்ட அடிப்படையில் இருக்கக்கூடிய தலைமை பண்பு என்னது? சாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு இருப்பது. நீங்க வந்ததுல இருந்தே நான் இந்த மதத்தை சேர்ந்தவன், இந்த மதத்தை சேர்ந்தவன் சொல்றீங்க. அப்ப கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் திமுக கூட்டணிக்கு அதிக வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிந்து திட்டமிட்டு டெல்லி இறக்கின நபர் தான் நீங்க அப்படிங்கிறது அப்பட்டமா தெரியுது. நீங்க விஜய்ன்னு சொல்லி தானே மக்கள்கிட்ட ஜெயிக்கிறீங்க. விஜய்ன்னு சொல்ல வேண்டியதானே? ஏன் திடீர்னு ஜோசப் விஜய்ங்கிறீங்க? திடீர்னு சர்ச்சுக்குள்ள போறீங்க? புரியுதுங்களா? மக்களின் நம்பிக்கைகளை வைத்து அரசியல்வாதி பேச ஆரம்பிச்சா எச்சரிக்கையா இருங்க. பாபர் மசூதி, ராம ஜென்ம பூமி, இந்து ராஷ்டிரா, முஸ்லீம் அடிச்சு விரட்டணும், இதெல்லாம் அரசியல்வாதி பேசக்கூடிய விஷயம் கிடையாது. இதுங்கிறது தனிப்பட்ட நம்பிக்கை, கடவுளுங்கிறது. அதுக்கும் அரசியலுக்கும் தொடர்பே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாதான் அது ஆரோக்கியமான அரசியலா இருக்கும். மக்கள்கிட்ட உன் ஜாதி, உன் மதம், உன் சடங்கு, உன் கடவுள் இதை சொல்லி நானும் அந்த கடவுள் நம்பிக்கை உடையவன், நானும் அந்த சர்ச்சுக்கு தான் போறேன், நான் இப்படியே பேசுவது அப்படின்னா உங்களுடைய வளர்ச்சியில, கல்வியில, இடஒதுக்கீடுல அந்த அரசியல்வாதிக்கு அக்கறை கிடையாது. அந்த அரசியல் அந்த அரசியல்வாதியின் அரசியல் கிடையாது. இதெல்லாம் மக்களை குறுக்கு வழியில் கவர்றது. ப்ரே பண்ணாருடி, நம்ம போன சர்ச்சுக்கு விஜய் போனாரு, ப்ரே பண்ணாரு தெரியுமா, எவ்வளவு சீரியஸா அவர் பண்ணாரு தெரியுமா? இதுதான் விஜய் உருவாக்க நினைக்கிற பிம்பம். விஜய் ரசிகர்களுக்கு இது போதும். நம்ம சர்ச்சில் ப்ரே பண்ணாருடி, நம்ம வழக்கமா போகல திருச்சி, அங்க இவ்வளவு சீரியஸா ப்ரே பண்றாரு தெரியுமா? இது அந்த சென்டிமெண்ட், மத சென்டிமெண்ட்டை உருவாக்குறது. அப்ப திமுக கூட்டணிக்கு ஓட்டு போடாதீங்க, பாஜக எதிர்ப்பு கூட்டணிக்கு ஓட்டு போடாதீங்க, எனக்கு ஓட்டு போடுங்க, நானும் கிறிஸ்டின் தான் இப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்டு வரக்கூடியவர் தான் விஜய். அதை இப்ப பதிவு செய்ய விரும்புறாரு. ஏன்னா அவருக்கு ஜெயிக்கிறது முதலமைச்சராக மாட்டார்னு அவருக்கு நல்லா தெரியும். இப்போதைக்கு முஸ்லிம்ஸ், கிறிஸ்டின்ஸ் ஓட்டை பிரிக்கணும். அதுக்குதான் அந்த நாடகம்லாம்.
சார் ஒரு நல்ல கிறிஸ்தவ நம்பிக்கையாளர் தான் ப்ரே பண்றது எதுக்கு சார் வீடியோ எடுத்து போடுறீங்க? அதுவும் நீங்க நடந்து போற மாதிரி. அது கரெக்டா எலெக்ஷனுக்கு 2 நாளைக்கு முன்னாடி நீங்க சினிமால எவ்வளவோ படங்கள் ஆபாச படங்கள்லாம் நடிச்சுக்கிட்டு இருந்தீங்க. அப்ப ப்ரே பண்ற மாதிரி ஒரு சீன் கூட வரலையே. ப்ரே பண்ற மாதிரி ஒரு வீடியோ கூட வெளியில்லையே. உங்க மனைவி பேர் கூட சங்கீதா. கிறிஸ்தவ அடையாளங்களே இல்லாம தானே இருந்தீங்க நீங்க. எப்பயும் நீங்க கிறிஸ்தவர் மாதிரி காமித்து கொண்டது இல்லையே. காமிக்கணும் அவசியம் இல்லை. இப்பயும் சொல்றேன், உங்களை எல்லா மதத்தினரும் நடிக்கக்கூடிய நடிகரா இருந்தீங்க, விரும்பக்கூடிய நடிகரா இருந்தீங்க. எலெக்ஷனுக்கு 2 நாளைக்கு முன்னாடி சர்ச் கிறிஸ்டின் ஏரியாவா பார்த்து போட்டிடுறீங்க. கிறிஸ்டின் ஏரியாவா பார்த்து போட்டிடுறீங்க. கரெக்டா கிறிஸ்டின் ஜோசப் ஸ்டாலின் பதிவு செய்றீங்க. கரெக்டா அந்த இது ஜெபமாலை எடுத்து வெளியே போடுறீங்க. இப்ப மண்டிட்டு நடக்கிறீங்க. புரியுதுங்களா? அப்படியே பக்கா பாஜக பேட்டர்ன். மதத்தை வைத்து செய்கின்ற அரசியல். நான் உங்காளு, நான் இந்த மதத்தை சேர்ந்தவன், இதை சொல்லி செய்கின்ற பாஜகவின் அரசியல். பொதுவாக அந்த மத நம்பிக்கைகள் சடங்குகளை அரசியல் களத்துக்கு கொண்டு வர்றதுங்கிறது பாஜகவுடைய பேட்டர்ன் தான். அண்ணாமலை சவுக்கால அடிச்சுக்கிட்டாரு தெரியுமா? அது சவுக்கு, அது ரொம்ப ஈஸியானது, வழி இப்போ வராதுன்னா நிறைய பேர் சொன்னாங்க. என்ன வேணாலும் இருக்கட்டும், அவர் அப்படியே சவுக்கால் அடிக்கிறாரு. கரெக்டாக 8ஆவது ரவுண்டில் ஒருத்தர் வந்து கட்டிப்பிடிச்சு போதும் தலைவாங்கிறாரு. ஏன் 8 ரவுண்டு வரையும் அடிக்க விட்டாரு? சரி, அது தனி கதை, அது முடிஞ்சு போச்சு. இந்த சவுக்கால் அடித்துக் கொள்வது இதெல்லாம் ஒரு அரசியல்வாதிக்கு தேவையில்லாதது. இன்னும் சொல்ல போனா மூட நம்பிக்கைக்கு எதிராக இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருக்கு. சவுக்கால் அடித்துக் கொள்வதை இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்வதில்லை. நெருப்பில் இறங்கி பூக்குழி இறங்குறதுன்னு சொல்லுவாங்க. நெருப்புல இறங்குறது, அதை அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்வதில்லை. இதெல்லாம் சராசரி மக்கள் கடவுள் நம்பிக்கையில செய்யறது. குழந்தைய காவடியில் இப்படி தொங்க விடுறது, காவடி எடுத்து போறது, இதையெல்லாம் கூட அரசியலமைப்பு சட்டம் அறிவியல் பூர்வமா தடை செய்யுது. இதை மக்கள் செஞ்சாலே நம்ம ஏன்பா இப்படிலாம் செய்றீங்க, கடவுள் இதெல்லாம் எதிர்பார்க்கலப்பா, உங்களை வருத்தி கொள்ளாதீங்க, குழந்தைகளை இப்படி போய் எண்ணெயில ஊத்துறாங்க, குழந்தைய பண்ணுவோம், இந்த மாதிரி மூட நம்பிக்கைகளை சராசரி மக்கள் செஞ்சாலே தடுக்க வேண்டியது ஒரு நல்ல அரசியல்வாதியின் கடமை, நல்ல காவல்துறையின் கடமை, ஒரு வழக்கறிஞரின் கடமை, நம்மை போன்ற ஊடகவியலாளர்களின் கடமை. ஆனா இப்ப அரசியல்வாதிகளே பாருங்களேன், கடைசி நேரம் அந்த கடவுள் நம்பிக்கை, பிரேயரு, அந்த என்ன சொல்றது, நேர்த்திக்கடன் செலுத்துறது, இதையெல்லாம் ஒரு விஷயமாக்கி ஓட்டு கேட்கிறாங்க பாருங்க. எவ்வளவு ஒரு மதத்திற்கு அப்பாற்பட்டு செய்ய வேண்டிய விஷயத்தெல்லாம் ரொம்ப ஓப்பனா திருச்சி கிழக்குங்கிறதுனால தான் இந்த வேலையெல்லாம் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. இதே மயிலாப்பூர் தொகுதியில விஜய் நின்றுருந்தா நீங்க சர்ச்சுக்கு போய் இப்படி மண்டி போட்டு நடப்பீங்களா? அப்ப எவ்வளவு அப்பட்டமா ஒரு மத சார்புடன் கூடிய அரசியலை, கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு அங்க போயிடக்கூடாது. ஏன்னா கிறிஸ்டின் முஸ்லீம் பிஜேபி கூட்டணிக்கு போட மாட்டாங்க, பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணிக்கு. அப்ப அந்த ஓட்டு டிஎம்கேக்கு போகுது. அதை பிரிக்கணுங்கிற ஒரே நோக்கத்துல பிஜேபியால் இறக்கி விடப்பட்டவர் தான் இந்த விஜய். இந்த மதத்தையும் கடவுளையும் சொல்லி ஓட்டு கேட்டாலே எச்சரிக்கையா இருங்க. இது நம்ம மதம், இது எங்க கோவில், இங்க பள்ளிவாசல் கட்டிட்டான், இதுதான் பிஜேபி வடக்கு அரசியல். அதுதான் இப்படி சொல்லிதான் அங்க அரசியலே. இந்துக்களுக்கான நாடு, முஸ்லீம் அடிச்சு வரட்டுவோம், இது கிறிஸ்தவர்கள் இந்த நாட்டில் கிறிஸ்தவ கைக்கூலிகள் மிஷினரிகள் அவங்களை அடிச்சு வரட்டுவோம், இப்படி சொல்லியே பிஜேபி அங்க ஜெயிக்குது. ஏன் சார் நீங்க ஜோசப் விஜய் கிறிஸ்டின் பிரேயர் இதெல்லாம் இருக்கட்டும் சார், மணிப்பூர்ல கிறிஸ்தவர்களை அடிச்சு நொறுக்கும் போது நிர்வாணப்படுத்தி நடந்தாங்களே, அப்ப எங்க சார் போனார் ஜோசப் விஜய்? சார் கிறிஸ்துமஸ் கொண்டாட விடாம நார்த் ஈஸ்ட்லயும் ராஜஸ்தான்லயும் மத்திய பிரதேசத்துலயும் இப்ப 4 மாசத்துக்கு முன்னாடி அடிச்சாங்களே, தாவேகா தலைவராலாம் ஆயிட்டாரு விஜய், கட்சி தொடங்கிட்டாரு. அப்ப ஏன் சார் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக ஒரு குரல் கொடுக்கல சார்? இப்போ ஒரு மசோதாவை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. அந்த மசோதா என்ன தெரியுமா சார்? நீங்க படிச்ச லைலா காலேஜும் டான் போஸ்கோ ஸ்கூலையும் மூட போறாங்க. அது வந்து தேச துரோகம். கிறிஸ்தவர்களுக்கு வெளிநாட்டுல இருந்து பணம் வர்றதே தேச துரோகம்னு சொல்லி கிறிஸ்தவ மிஷினரிகளுக்கான பணத்தை, என்ஜிஓக்கள் பணத்தை, வெளிநாட்டுல இருந்து வர பணத்தை நிப்பாட்டி கிறிஸ்தவர்களுடைய மிஷினரிகள் மருத்துவமனைகளை ஃபுல்லா இழுத்து மூடுவதற்கான வேலையை பாஜக செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஜோசப் விஜய் சார், நீங்கள் உண்மையிலே கிறிஸ்தவராக பைபிள் படித்தவராக இருந்தால், நீங்க பைபிள் படிக்காதவராக கூட இருங்க, நீங்க சொல்லக்கூடிய அந்த மதத்தை சேர்ந்த அந்த மக்கள், நீங்க படிச்ச அந்த கிறிஸ்தவ கல்லூரி, இதற்கெல்லாம் ஆபத்து வரும்போது நீங்க குரல் கொடுக்கணுமா இல்லையா? அப்பெல்லாம் குரல் கொடுக்கல. பிஜேபிக்கு வலிக்காம மட்டும்தான் அரசியல் பண்ணுவீங்க, அப்படிதானே? பிஜேபி இதை விரும்பும். இப்ப வந்து ஜோசப் விஜய் இப்படி நடந்து போறாருங்கிறத பிஜேபி விரும்பும். ஆகா சூப்பரா, கிறிஸ்டின் ஓட்டை ஃபுல்லா விஜய் பிரிச்சிருவாரு, இது போதும், நமக்கு வராத ஓட்டு திமுகவுக்கு வரக்கூடாது, இதுதான் பிஜேபி பிளான். அப்ப இப்படி இந்த மாதிரி வேலைகளை எல்லாம் விரும்புவாங்க. பிஜேபி பாருங்க, இதெல்லாம் கிண்டல் அடிக்க மாட்டாங்க, இதெல்லாம் விட்டுருவாங்க, அப்படியே ஓடட்டும். அப்படியே கிறிஸ்டின்ஸ் ஓட்டு, நமக்கு வராத ஓட்டு அப்படியே திமுகவுக்கு வராத ஓட்டு, நமக்கு வராத ஓட்டு திமுகவுக்கு விழக்கூடாது, அப்படியே விஜய் பிரிக்கட்டும். புரியுதுங்களா? விஜய் வந்து எந்த ஒரு உள்ளீடற்ற அரசியல் அவருக்கு இருக்கு, எந்த உள்ளீடும் இல்லை. மதச்சார்பின்மை குறித்து, பகுத்தறிவு குறித்து, நாத்தியம் குறித்து, முற்போக்கு சிந்தனை குறித்து, எது குறித்தும் ஒரு ஆழமான சிந்தனை இல்லாதவர் தான் விஜய். இவரை மாதிரி நபரை தான் பிஜேபி மாதிரி ஒரு பிற்போக்குத்தனமான மதவாத கட்சி, சாதியவாத கட்சி பயன்படுத்திக்கும். இப்போ விஜயை கொண்டு போய் திருச்சி கிழக்குல நிற்க சொல்றாங்க, ஜோசப் விஜய்ன்னு சொல்றாங்க, ஜெபமாலையை பெருசா போட சொல்றாங்க, சர்ச்சில் மண்டி போட்டு நடக்க சொல்றாங்க. நடந்துட்டாரு. முட்டி வலிக்கலையா சார்?
ஏன் சார் கரூரில் 41 குழந்தைங்க செத்தப்ப இதயம் வலிக்கல, நீங்களாம் கிறிஸ்தவரா சார்? ஏசுநாதர் பேரை உங்களால சொல்லலாமா? நீங்களாம் 41 பேர் உங்களை பார்க்க வந்து செத்துருக்கான். 41 வயசு குழந்தை உங்களை பார்க்க வந்த நெரிசல்ல செத்துச்சு. அது ஒரு குற்ற உணர்ச்சி. நம்மளை எப்படியோ தெரிஞ்சோ தெரியாமலையோ அறிந்தோ அறியாமலோ நம்ம காரணமாயிட்டோமோன்னு கரூர்ல உங்க மனசு புழுங்கலை. அன்னைக்கு நைட்டு தூங்கிருக்கீங்க. நீங்க எல்லாம் கிறிஸ்டின், நீங்க எல்லாம் ஜீவகாருண்யம் இயேசுநாதரை பத்தி பேசுறீங்க, இயேசுநாதருக்காக முட்டி போட்டு நடக்கிறீங்க. பிறருக்காக ரத்தம் சிந்தியவர், உங்கள் பாவத்தை நீக்க ரத்தம் சிந்தியவரான இயேசுநாதரை நீங்க கடவுளா ஏத்துக்கிட்டதா சொல்றீங்க. ஆனா 41 பேர் உங்க பேர் தாங்கி செத்து இருக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க பின்னாடி விழுந்து ஒருத்தன் செத்து இருக்கிறான். அவங்க மீட்டிங்க்கு வந்து வெயில விழுந்து ஒரு மகாராஷ்டிரா இளைஞர் செத்து போயிருக்கிறான். அவங்க மனைவி எப்படியாவது எங்க சொந்த மண்ணுக்கு எங்களை அனுப்பி வைங்கன்னு கையெடுத்து கும்பிட்டப்ப கூட உங்களுடைய மனசு, இலகிய மனசு, இன்னைக்கு முட்டி போட்டு நடக்கிற அந்த மனசு இலகலை. 55 பேர் இதுவரையும் அவுட்டு. இந்த கட்சி ஆரம்பிச்சதுனால செத்து போனவங்களுடைய லிஸ்ட் 55 பேர் இளைஞர்கள். அவெல்லாம் யாரு தெரியுமா? அம்மா அப்பாட்ட எக்ஸாமுக்கு போறேன்னு சொல்லி படிக்க வந்துட்டு தான் படிப்பை விட்டு உயிரை விட்டுட்டு அந்த அப்பாவி பால்காரரை தெருவில் நிப்பாட்டிருக்கான். 18 வயசுல படிக்காம எக்ஸாம் எழுதாம இந்த நடிகரை பார்க்க போறேன்னு சொல்லி செத்து போயிட்டான். அந்த குடும்பத்தை கூட வந்து விஜய் பார்க்கல. இப்படி போயிட்டானே, இனி உங்களுக்கு மகனா நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி பணம் கொடுக்கறதோ, ஒரு உதவியோ, ஒரு ஆறுதலோ, ஒரு கட்டி பிடிக்கிறதோ எதுவும் கிடையாது. அதெல்லாம் யாரும் போக மாட்டாங்க. ஏன்னா கடவுளை பார்க்க வந்து சாகுறவன் சாகட்டும், பண்ணையாரை பார்க்க வந்து சாகுற கூலியாட்கள் சாகட்டும். பண்ணையார் எஜமா, நீங்க இன்னைக்கு எலெக்ஷன் நெருங்கினோடனே முட்டி போட்டு மண்டி போட்டு நடக்கிறீங்க. இந்த முட்டி போட்டு மண்டி போட்டுலாம் நடந்தீங்களே, ஒரே ஒரு தூரம் ஜீப்ல இருந்து இறங்கி யாரா மயக்கம் போட்டு விழுந்தவன் என்னடா அடிச்சன்னு கேட்டிருக்கலாமே. வண்டியை ஸ்பீடா எடுத்துட்டு ஓடுறீங்க. கரூர்ல ஒருத்தன் செருப்பு கழட்டி உன் மேல எறிகிறான். தலைவா விழுந்து விழுந்து சாகுறானுங்க தலைவா அப்படின்னு அப்படியே ஓட்டுறீங்க. வாட்டர் பாட்டில் எறிகிறாங்க, செருப்பு கொண்டு எறிகிறாங்க. வேகமா எடுத்தே பாரு ஓட்டான்னு ஓட்டி மெட்ராஸ் ஏர்போர்ட்டுக்கு வந்தீங்க. திருச்சி ஏர்போர்ட்ல பத்திரிகையாளர் கேட்கறான், சார் இதுவரையும் 36 பேர் செத்து போயிருக்காங்கன்னு. எடுத்தே பாரு ஓட்டன்னு ஓடுறீங்க. நீங்களா சார் கிறிஸ்தவர்? நீங்களா சார் ஜீவகாரணியை பத்தி பேசலாம்? நீங்களா சார் ப்ரே பண்றீங்க? மனசாட்சி உள்ள, விவிலியம் படித்த, இயேசுநாதனுடைய அந்த போர் குணத்தையும் இறக்க குணத்தையும் அறிந்த கிறிஸ்தவர்கள் விஜயெல்லாம் ஒரு கிறிஸ்டினா அப்படின்னு கண்டிப்பா கேள்வி கேட்பாங்க. விசிலடிக்கிற குஞ்சுகளுக்கு நான் பேசுற அரசியல் என்னன்னே தெரியாது. என்ன தலைவனுக்காக 44 பேர் செத்தா என்ன அப்படின்னு கேட்கிற கூட்டம்லாம் இருக்கு நாட்டுல. அவங்கள விடுங்க. ஓரளவு சிந்திக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், இவர் மைனாரிட்டி ஓட்டை குறி வச்சு நாடகம் நடத்துறாருன்னு தெரியுதா? புரியுதா? இன்னைக்கு இப்ப ஜோசப் விஜய் சொன்னதுல இருந்து நம்ம சொல்ற எல்லாமே சரியாயிட்டு வருது. எலெக்ஷன் நெருங்க நாடகம் வருது பாத்தீங்களா? நீங்க தில்லான ஆளா இருந்தா எதுக்கு சார் இந்த வேலையெல்லாம்? சார் அப்படியே பிரேயர் பண்றதா இருந்தாலும் நீங்க மண்டி போட்டு அப்படி நடந்து போறத ஒரு வீடியோ எடுத்து போடுறீங்க. இதெல்லாம் பிஜேபியோட பேட்டர்ன் இல்லையா? பிஜேபி தானே சார் சவு கட்டிக்கிறது, தீக்குழி போறது, முருகனுக்கு காவடி தூக்குறது, இது எல்லாத்தையும் அரசியலாக்குறது. நீங்க முட்டி போட்டு நடந்து போய்கிட்டு இருக்கீங்க. எத்தனை தடவை இது மாதிரி முட்டி போட்டு நடந்து அந்த வீடியோவை நீங்க வெளியிட்டு இருக்கீங்க? எலெக்ஷன் 2 நாள்ல இருக்குங்கிறதுனால தானே. புரியுதா? இவருடைய அரசியல் பிற்போக்கு, அடிப்படைவாத, மதவாதிகளுடைய கையில் தான் இவர் இருக்கிறார். இது பெரியார கொள்கை தலைவராக சொன்னது, அம்பேத்கர் கொள்கை தலைவராக சொன்னதெல்லாம் காமெடியான விஷயம். அதெல்லாம் விஜய்க்கு என்னன்னே தெரியாது. சங்கராச்சாரியாரும் தலைவர் ஆதவ அர்ஜுனாக்கு, பெரியாரும் தலைவர். பகவத்கீதையும் ஏற்றுக்குவாங்களாம், அம்பேத்கருடைய கான்ஸ்டியூஷனையும் ஏற்றுக்குவாங்களாம். இந்த மாதிரி காமெடியெல்லாம் இந்த கட்சியில தான் நடக்கும். இந்த கட்சியில் உள்ளவங்கள்ட்ட பெரியார் யாருன்னு தெரியாது, அம்பேத்கர் யாருன்னு தெரியாது. விஜய், சமந்தா, திரிஷா, கீர்த்தி சுரேஷ், அவ்வளவுதான் விஜய் ரசிகருக்கு. பெரியாராது இதாவதுன்னு டக்குன்னு கெட்டவாரத்தில் திட்டிடுவான். என் தலைவனை பத்தி பேச வந்தா யாரைய பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன்னு. இதுதான் இந்த கட்சியினுடைய அறிவு லெவல் மட்டம் எல்லாமே. விஜயோடைய லெவலே என்னன்னு பாத்தீங்களா? இந்த முட்டி போட்டு போறாரு. இவர் இன்னைக்கு முட்டி போட்டு போறது அவருடைய தனிப்பட்ட மத நம்பிக்கை சார்ந்த உரிமையா இருக்கலாம். அதை நீங்க அரசியலுக்கு பயன்படுத்துறீங்களா இல்லையா? அண்ணாமலை சவுக்கடிப்பட்டப்ப எல்லாரும் விமர்சனம் பண்ணாங்க. பிஜேபிங்கனால இந்த தமிழ்நாட்டில் டக்குன்னு விமர்சனம் பண்ணிடுவாங்க பிஜேபியோட. ஆனா நான் பிஜேபியா இருக்கிற விஜயும் பிஜேபி பேட்டர்ன்ல தான் மத அரசியல் செய்யறாருங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இதுவரையும் கிறிஸ்தவ அமைப்புகள், கிறிஸ்தவ நிறுவனங்கள் இருக்கிறாங்க. ஓட்டு கேட்கிறப்ப யாரும் இப்படி ப்ரே பண்ற மாதிரி வீடியோ போடல. ஏன்னா அவங்க உண்மையிலே கிறிஸ்தவர்கள், உண்மையிலே ப்ரே பண்றவங்க. அவங்களுக்கு அது அரசியல், பைபிளையும் இயேசுவையும் அரசியலாக்கணும் அவங்க என்னைக்கு நினைச்சது கிடையாது. அவங்க எலெக்ஷன்ல தோத்தாலும் ஜெயிச்சாலும் ப்ரே பண்ண தான் போறாங்க, கிறிஸ்டினா தான் இருக்க போறாங்க. உங்களை மாதிரி எலெக்ஷனுக்காக நான் கிறிஸ்டின், நான் ஜோசப் விஜய் ஜெபமாலை போட்டிருக்கேன், வண்டிட்டு ப்ரே பண்றேன்னு பண்ண மாட்டாங்க. நீங்க நடிக்கிறீங்க, மதத்தை பயன்படுத்துறீங்க, இயேசுநாதரா ப்ரே பண்ற மாதிரி காமிச்சுக்கிறீங்க. ஸோ இது பக்கா பிஜேபி பேட்டர்ன். இந்த வடிவமே அரசியல் வடிவமே பாஜக வடிவம். திராவிட மாடல், முற்போக்கு சிந்தனை, நீதி கட்சி வடிவங்கிறது வளர்ச்சியை பேசுறது. இத்தனை டைட்டில் பார்க் நான் உருவாக்கியிருக்கேன்னு சொல்லி ஓட்டு கேட்கறது தான் முற்போக்கான வடிவம். இத்தனை ஐடி பார்க் உருவாக்கியிருக்கேன்,
இத்தனை மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி. இப்போ உலகத்திலே மிகச்சிறந்த ஷூ இண்டஸ்ட்ரி, காலனி செப்பல் இண்டஸ்ட்ரி நாங்கள் ஓசூரில் கொண்டு வந்திருக்கோம், நாங்கள் தருமபுரியில் கொண்டு வந்திருக்கோம், நாங்கள் பெரம்பூரில் கொண்டு வந்திருக்கோம், சிவகாசியில் டைட்டில் பார்க், சிவகாசி அருப்புக்கோட்டை விருதுநகர் சிவகாசியில் ஐடி பார்க், சென்னை இல்லை சார் ஸ்ரீபெரும்புதூர்ல சிவகாசி மாதிரி ஒரு ரிமோட் வில்லேஜ் ஏரியா பகுதியில் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். இதையெல்லாம் சொல்லி ஓட்டு கேட்கறது தான் பெரியார் மாடல், திராவிட மாடல், சமூக நீதி மாடல், இடஒதுக்கீடு மாடல், இன்க்ளூசிவ் குரோத். பிற்படுத்தப்பட்டவங்க, ஒடுக்கப்பட்டவங்க, பழங்குடியினர், இல்லாதவங்க, இயலாதவங்க, ஏழைகள் படிச்சு வரணும்னு நினைக்கிறது தான், அதை சொல்லி ஓட்டு கேட்கறது தான் முற்போக்கு மாடல். இயேசு நான் ப்ரே பண்றேன், நானும் கிறிஸ்டின், நானும் இந்து, நானும் இந்த சாதி, இதே உங்களை மாதிரியே நானும் சாமி கும்பிடவா, உங்களை மாதிரியே செஞ்சு காமிக்கவா? இது என்ன மாடல்? இந்துத்துவா மாடல், வலதுசாரி மாடல், பிற்போக்கு அடிப்படைவாத மாடல், பெரியாரிய கருத்தியலுக்கு எதிரான மாடல். விஜய் எந்த மாடல்ல இருக்காரு? பெரியாரிய திராவிட முற்போக்கு சிந்தனைக்கு எதிரான அந்த மாடல்ல இருக்கிறார். அவருக்கு உண்மையிலே உடலை வருத்துவராக இருந்தால் கரூர்ல அன்னைக்கு நைட் அவர் தூங்கி இருக்க கூடாது, இறங்கி நின்று மக்களா நின்று ஒவ்வொரு பணத்தையும் தூக்கி இருக்கணும், ஒவ்வொரு அழுது கதறி இருந்தா அவர் மீது நம்ம உண்மையிலே ஜீவ காரணியம் உடையவர்னு இருக்கலாம். அப்படி இருந்தாலும் அந்த குற்றத்துக்கு அவர் பொறுப்பேற்கணும். அதற்கப்புறமும் கூட்டமா சாக வைக்கிறதா அவர் ரசிச்சாரு. யாருக்கும் இரங்கல் தெரிவிக்கல. செத்தவனை பார்க்காத ஒரு அரசியல். வேட்பாளர் பேரையே சொல்ல அவருக்கு முடியல, கண்டவன் பேரெல்லாம் சொல்ல முடியல. உன் பேரை இருக்கடா நான் சொல்லணும். இப்படி எம்ஜிஆர் இருந்ததுல, ஜெயலலிதா இருந்ததுல, காமராஜர் இருந்ததுல, ஆனா இவர் இருக்கிறார். தன்னையே தவிர வேற எவனும் இந்த உலகத்துல ஆளு கிடையாது. ஸோ இப்படி நினைக்கின்ற ஒருவர் ஒரு இந்துத்துவ மாடல், ஒரு இந்துத்துவ அடிவருடி, இந்துத்துவா உருவாக்கியிருக்கூடிய இன்னொரு அடிமை தான் விஜய்ங்கிற ஒரு நபர். இவர் தமிழ்நாட்டு அரசியலுக்குள் இந்துத்துவ பொம்மையாகத்தான் வருகிறார், இந்துத்துவ கைப்பாவையாகத்தான் வருகிறார், திராவிடத்தை அடிக்க வருகிறார், திராவிடத்தை உடைக்க வருகிறார். முற்போக்காளர்களே, சிந்தனையாளர்களே, மனிதாபிமானிகளே, சமூக நீதி அரசியலை சீர்கெடுக்க வரும் இது போன்ற சினிமாக்காரர்களையும் புரிந்து கொள்ளுங்க. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் பிஜேபின்னு சொன்னா விலகிடுவாங்க, பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டேன். ஆனால் சினிமாக்காரங்கன்னு சொன்னா இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, சினிமாக்காரன் தானேன்னு சொல்லி ஓட்டு போடுறாங்க. புரிஞ்சுக்கோங்க, சினிமாக்காரருக்கு இந்த மாதிரி சினிமாக்கார விஜய்க்கு ஓட்டு போடுறது ஒண்ணுதான், பாஜகவுக்கு வாக்களிப்பதும் ஒண்ணுதான் என்பதை நீங்கள் உணர வேண்டும் என்பதற்காக தான் நான் மீண்டும் இந்த விழிப்புணர்வு காணொலி வீடியோக்களை போடுறேன். நான் சொல்வது உண்மை என்பது போலவே அவர் ஒரு இந்துத்துவா கைப்பாவை என்பதை உணர்த்தி கொண்டே இருக்கிறார் என்பதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இது போன்ற அரசியல், சமூகம், சினிமா, சட்டம், பொருளாதாரம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை சேர்வதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு தாங்க. நன்றி.